சரி சரி போடுங்க நீங்க 2 பேரும் சேர்த்து. போட்டாச்சு. கவினிலா வாயில வை. வருஷம் ஒரு குழந்தை பெற்று நல்லா சிறப்பா இருக்கணும் வேண்டி கத்த. இதே ஒரு வேலையாச்சு. எனக்கு வேற என்ன வேத்த ஜாலியா இருக்கு. அத்தைக்கு மாலை போடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுல நல்ல ஃபங்க்ஷன் நம்ம வச்சிருக்கோம். கண்டிப்பா ஒரு நல்ல விஷயத்துக்கு எனக்கு தேடி வந்திருக்கீங்க. ஒரு நல்ல பேரா சொல்லுங்க அத்தை, நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கணும். நீங்க எதை சொல்லணும், நாங்க எதைண்டாலும் சொல்லி அதுலயே நாங்க சின்ன சிறுசு ஏதோ குழந்தை குட்டி சின்னதெல்லாம் இருக்குதான் முத குழந்தை பெற்றிருக்கோம். 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுங்க. நாங்க சொல்லக்கூடாது. அத்தை என் மவுளுக்கு என்ன பேர் வச்சா அத்தை நல்லா இருக்கும்? என்ன பேர் வைக்கணும்னு நீங்க தாப்பா பாக்கணும். நீங்க ஒரு அந்த நம்ம எங்க ஆத்தா பேர் வைப்போமா? சரோஜினி. சரோஜினி அவனவா? சரி உங்க ஆத்தா பேரு ரோகிணின்னு வைப்போமா? எங்க அம்மா பேரு அர்ஜுனா இல்ல. அகிலாண்டீஸ்வரி. உங்க அம்மா பேர் தான் என்ன சொல்லலாம்? மஞ்சுளா. மஞ்சுளான்னு வச்சிருக்க மாதிரியே. அப்பா ஏங்க ஏண்டி எங்க ஆத்தா வேற உங்க ஆத்தா வேறையாடி? உங்க ஆத்தா பேர் மட்டும் வைக்க சொல்ற? எங்க ஆத்தா பேர்லாம் வேணாம். நாங்களும் வேணாம், உங்க அம்மாவும் வேணாம். அத்தா மச்சான் என்ன சொல்ற? அவங்களே பேரை வைக்க சொல்லுடா. சரி அத்தை நானே வைக்கிறேன். சொல்ல ட்ரெண்டிங்கா ஒரு பேர் வச்சு. நல்லா ட்ரெண்டிங் தான். நீ ட்ரெண்டிங்கா பம்ப்ஸ் ஜட்டி போடாம வந்து உட்காந்துருக்குற. யார் மச்சான்? ஏன்டா நீ வரைய உன் அண்ணனுக்கு ஒரே குசுமுடி வரையா? நல்ல பேரா வச்சிருவோம் நம்ம. ஓகேவா? சொல்ற மாதிரி உங்க அம்மா சொல்ற மாதிரி பெரியவங்க தான் அவங்க பேர் வைக்க வேணா, எங்க அம்மா பேர் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நாம என்ன பேர் வைக்கலாம்னா ஒரு 4-5 பேர் நான் சொல்றேன். அதுக்கேற்ற பேர் அந்த பேர் பிடிச்சிருந்தா அந்த பேரை வச்சிருவோம். ஓகேவா? பேர் வைக்க தர்ச்சினி, உர்ச்சினி, ஊர்வசி, ரம்பை. என்ன ஊர்கால் தமிழ் பேரை தான் வைக்கிறேன். ஊர்வசினா புரியுது. என்ன பேர் நீங்க சொல்லுங்க. என்னடி இராண்டி பகல் நிலவுன்னு வைப்போமா? ஆண்டி நீதா புடுங்கன்னு பார்த்தா உங்க ஆத்தா வரைய புடிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு. ஒரு நாள் கேளியா? பகல் நிலவுன்னு வைப்போமா? என்னது பகல் நிலவா? ஏன் ராத்திரில அம்மாவாசைன்னு வைச்சா கருன்னு பெற்றிருக்கோம் பிள்ளைய. பேசுற நீலாம் வந்துட்டா பாரு உங்க அம்மா ஒரே குசுமுடி வரையா? நீ அடுத்த பிள்ளைக்கு வைத்த பேரு, இந்த பிள்ளைக்கு நாங்க பேர் வைக்கிறோம். சரி வைங்கப்பா. சரி அத்தை. ஏண்டி ரம்பை, ஊர்வசை, கவினிலா. அந்த பேர் வைங்கப்பா. கவினிலா வச்சிருமா? அத்தைக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க. கவினிலான்னு பார்த்தா ஒரு காரியம். ஐயோ கவினிலா வாடி. கவினிலா அத்தைக்கு கவினிலாடி. அத்தை கவினிலா அத்தை. அத்தை கவினிலா அத்தை. என்னடா முஞ்ச மாதிரி இருக்கா? வேண்டிய என் மாமியார் இல்லடியே. காதுல சொல்லுங்க பேர கவினிலான்னு. மச்சான் ஆக மச்சான் டக்குனு பேர் வைங்க மச்சான். எந்திரிங்க மச்சான். சீக்கிரம் பாப்பா வந்துருச்சுறோம். காதுல சொல்லுங்க மெதுவா. கவினிலான்றது நல்ல பேரு. நல்லா இருக்கு. தமிழ் பேர் தான் வச்சிருக்கேன். என் குழந்தைக்கு மச்சான் என்ன மச்சான் சொல்லுங்க மச்சான். குழந்தைக்கு வந்து கவினிலான்னு பேர் வச்சிருக்கேன். கவினிலா. சரி மச்சான் காதுல சொல்லுங்க மச்சான். கவினிலா ஓகேவாடி? நல்லா இருக்கா அத்தை? கவினிலா பிடிச்சிருக்கு. உங்க அம்மா கேட்ட உங்க அம்மா பின்னாடி எனக்கு நீங்க 2 பேரும் சந்தோஷமா புடிச்சு வச்சா போதும். கவினிலா. கவினிலா காதுல வைக்க. அது வாயா? இந்த இருக்கு காது. காது கவினிலா. வாயில வை. இங்க கண்டா. கவினிலா சொன்னாவே ஒரு நீ என்ன பேர் வைக்கிற? கவினிலா. நல்லா சத்தமா கூப்பிடு. மெதுவா தான் சொல்றேன். நீங்க காதுல போய் கத்துனீங்களா? நான் கட்டாதான் சொல்லியிருக்கேன். உங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குன்னு தெரியும். சுகர் பக்கத்துல அள்ளி கொட்டிக்க மாட்டாங்க வாயில. அதே தப்பா தண்ணி மச்சான் நீ தின்னு மச்சான். எனக்கெல்லாம் எந்த நோயுமே இல்லை. சுகர் இருந்து இப்ப ஊட சேர்த்துக்கீங்க. வேணாம். நல்லா இருக்கியே. நல்லா இருக்கு. யார கேக்குறீங்க? எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? என்ன ஆசை சொல்லுவா? மாமேர வருஷம் நீ வேண்டிக்கணும் நல்லா நம்ம குழந்தை கோயில்ல. வருஷம் ஒரு வருஷத்துக்கு வேண்டேன். இல்லத்த வருஷம் ஒரு குழந்தை பெற்று நல்லா சிறப்பா இருக்கு வேண்டிக்கத்த. இதே ஒரு வேலையாச்சு. எனக்கு வேற என்ன வேத்த ஜாலியா இருக்கு. உள்ள பிள்ளைக்கு சம்பாதிங்க. அத்த நல்லா இருக்கட்டும் மச்சான். எப்படி மச்சான் நீ பாத்துக்க. இதுக்கு தானே நான் வந்தது. அதுக்கு சொல்லலையானே நம்ம புள்ள வளவள பெத்தல அத்தை 100 நாள் வேலை போயது நம்ம புள்ளைய காப்பாத்திர முடியும். 100 நாள் வேலை பார்த்து என் குடும்பத்தை காப்பாத்தணும்னா நீங்க வரிசையா பெத்து போடுறத நீங்க சும்மா உட்கார்ந்திருப்பீங்க. நீங்க வேலை அதான வேலை. நீங்க 2 பேரும் நல்லா ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துட்டீங்க. அது சம்பாதிக்கிற வழியை பாருங்க. நல்லபடியா இந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்றேன் நல்லபடியா பேர் வச்சுட்டோம். உன் பேத்திக்கு என்ன கொண்டாந்துங்க சொல்லுங்க. நீங்க இவ்வளவு கேளுல. ஏய் அவரே என் புள்ளைக்கு இல்லடி என் புள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. நான் கேட்டிருக்கேன். என் அப்பா கரெக்டா கேள்வி கேட்கறான். அப்போ நான் கேட்கறேன் வாயை திறந்து. என்ன கொண்டாந்து கை தட்டது இருக்கட்டும். இல்ல அழுகுதியா? குடுத்துச்சு மச்சான். சொன்னடா புள்ளைய வாங்க. நீ என்னமா இப்படி டீச்சர் மாட்டா உட்காந்துக்கிட்டு இருக்க?
அத்தை என் புள்ளைக்கு என்ன கொண்டாந்து இப்ப சொரண்டா நான் கொண்டு வந்தது இருக்கட்டும் என்னால முடிஞ்ச அளவுக்கு போட்டாச்சு நீ அத கேளு நான் ஒண்ணும் வெறி பையெல்லாம் கிடையாது புரியுதா சரி. ஊர் ஊரா வெளியில கார சுத்தினாலும் என் புள்ளைக்காண்டு நிக்க பாருங்க என்னன்னு கேளு பாரு பாருங்க என் புள்ளைக்கு அஞ்சு போட்டு சைனா எடுத்துக்காங்க சைனா போட்டு உனக்கு இல்ல சைனா என் புள்ளைக்கு சைனா நல்லா பாரு அது தங்கமா என்னன்னு பாரு வேற அங்கதான் அத்தை கொண்டாங்க அத்தை புள்ளைய எவ்வளவா? தங்க அஞ்சு போட்டு சரி சரி பாருங்க. போடுங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்டாச்சு அத்தைக்கு மாலை போட்டுருவோம் அத்தைக்கு மாலை போட்டுருவோம் அட அத்தை ஏன்டா அப்பா போட்டது மாஞ்சு பழம் அப்பங்காரன் புள்ளைக்கு எடுத்து பாரு உங்க அம்மா எடுத்து போட்டாங்க ஒரு அரை கிராம் அரை கிராம் தானே நான் 8 மாசம் இருந்து உங்களோட தானே நீங்க ஒண்ணுதான் போட்டேன் அப்பா போடுங்க 8 போடு ஒரே ஒரு வேலையாவே இருக்கு வருஷத்தோட தொடர்ந்து கேளுங்க வாங்கப்பா எனக்கு அடுப்பாங்கரையில வேலை இருக்குது தலைவலி மாதிரி இருக்கு உங்கள்ட்ட பேச்சு பேச்சு அத போய் ஜாமா தட்டி போய் கழுவுங்க போங்க நான் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சாரி அம்மா தங்கம் இங்க வா, கவினிலா எங்க வந்து கவினிலா மடியில உட்கார தெக்க போறேன் ஏன் மேல ஏன் வந்து உட்கார்ந்து அத்தை கவினிலா பாப்பா அவ தம்பி